ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் பேடாஸ் பிட்காயின். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன், நேற்று மீன்ஸ் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பேபி டாஜ் போன்ற காயின்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சில ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத. அதாவது டெம்பரரி ஹைப்புனால தான் இந்த காயின்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, இல்லாட்டி இந்த காயின்லாம் பயங்கரமாக இறங்கிடும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த காயின் பாருங்கள், இப்போ வந்து நேற்று 15% டிப்பில் இருந்துச்சு, இப்போ 29% டிப்புக்கு போயிடுச்சு. கடைசி 24 ஹவர்ஸில் 29% இந்த காயின் இறங்கியிருக்கு. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த காயின் இந்த மாதிரி டோக்கன்ஸில் வந்து எலான் ட்விட்டுனால டக்குன்னு ஒரு ஹைப்பு போகும். நம்ம வந்து இப்போ எலான்மஸ்கோட ட்விட்டை பார்த்து அடுத்த செகண்டோ இல்லை கொஞ்சம் நேரத்தில் இந்த காயின்ஸ்லாம் வாங்கிட்டோன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லாமல் அந்த காயின் நல்ல பம்பில் போயிட்டு இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து வாங்கியிருந்தோம்னா இந்த காயின் டக்குன்னு ஃபால் ஆகிறப்ப நமக்கு பயங்கரமான லாஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த காயின்லாம் டெம்பரரி இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏறுற காயின்ஸு. ஸோ இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி தான் வந்து இப்போ ஏன் இது டக்குன்னு இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. இந்நேரம் ஒரு 10x கூட அவங்க பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. அவங்களாம் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் இப்போ சரியான ஒரு ஃபாலில் இருக்குது. மறுபடியும் எலான்மஸ்க் ஒரு ட்விட்டு போட்டார்னா இது திரும்பி ஏறும். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேர் இதை டிப்ளையும் வாங்குவாங்க, மறுபடியும் இந்த காயின் அப்பில் போகணும் நம்பிக்கை இருந்தால் டிப்ளையும் வாங்க சான்சஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ ஆனால் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை, இன்னொரு ஆச்சரியமான ஒரு டோக்கன் இப்போ புதுசாக உருவாகியிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பேபி டாஜ் காயினோட ப்ரைஸ் டிப்பை காமிக்கிறதுக்காண்டி பேபி டாஜன் டைப் பண்ணுறப்ப டக்குன்னு இந்த காயின்குள்ளே போயிட்டேன். இந்த காயின்குள்ளே போனோன்னே எனக்கு டக்குன்னு ஆச்சரியமாயிட்டேன். என்னடா 0.05 பேபி டாஜ்னா நைட்டோட நைட்டாக இவ்வளோ பெரிய ப்ரைஸ் அட்டன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக்கிங்கு. டக்குன்னு கீழே வந்து பார்த்தா சப்ளை வந்து வெறும் 100 மில்லியன் 10 கோடி தான் காமிக்குது. ஒரே ஷாக்கிங்கு. என்ன இதெல்லாம் ஒன்றுமே புரியல, ஏதோ கனவு உலகத்தில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் தெரியுது இது வந்து புது டோக்கன். இது இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 7/7/2021 இன்றைக்கி டேட்டில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆல் டைம் ஹையும் இன்றைக்கி தான் இருக்குது, ஆல் டைம் லோவும் இன்றைக்கி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஆல் டைம் லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.02 இருக்குது. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் 0.05. இதுவும் வந்து செம்மையான ஒரு அப்பில் போய்ட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இது தான் பேபி டாஜ் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு 116% அப்பில் இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் எலான்மஸ்க் மறுபடியும் பேபி டாஜ் அப்படின்னு ஒரு ட்விட்டை போட்டார்னா அந்த காயின் ஏறுதோ இல்லையோ இந்த காயின் பயங்கரமாக ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ட்விட் போடுறப்ப பேபி டாஜ் அப்படின்னு தான் போட்டார். அது கூட பேபி டாஜ் காயின்னு அதுக்கு பேர், ஆனால் இதுக்கு பேபி டாஜ்ன்னு தான் பேர். அதனால் இது செம்மையான ஒரு அப்புக்கு போக கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் அவர் ட்விட் போடாட்டி இது வந்து டெம்பரரி ஹைப்பு தான். இதோ சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு இறங்க இன்னமும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நம்ம பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பற்றி நான் முடிஞ்ச ஒரு தனி வீடியோவே போடுறேன். எப்படி ரிஸ்க் அதிகமாக இருக்க காயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காயினை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த காயினோட பேர் வந்து ஸ்டாப் எலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இந்த இருக்குது பாருங்கள். இந்த காயினை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்படுற பயங்கரமான முடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த காயின் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் வந்துச்சுங்க. இந்த காயின் வந்து எப்படின்னா, கிரிப்டோ கிராஷ் நடந்துச்சுல்ல, ஃபஸ்ட்டு எலான்மஸ்க் வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த நாள் வந்து எலான்மஸ்க்கை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாப் எலான்னு சொல்லிட்டு சில பேர் இதை ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பித்த அன்னைக்கு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, 800% கிட்ட இதோட க்ரோத் போணுச்சு. ஆனால் இப்போ இதோட இதை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக ரெட்டு தான். கடைசி 30 நாளில் 79% மைனஸு, 14 நாளில் 63% மைனஸு. ஃபுல்லாக இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க. இது எல்லாமே இந்த டெம்பரரி ஹைப்னால் சல்லுன்னு போகிறப்ப மாட்டினவங்க தான். ஸோ அதனால தான் ஹை ரிஸ்க் இருக்க டோக்கன்ஸ்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பேபி டாஜ் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆசை இருந்தாலும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கம்மியான காயினை போட்டு பண்ணி வச்சுங்க. பிகாஸ் அடுத்தது எலான்மஸ்க் வந்து பேபி டாஜ் அப்படின்னு ட்விட் போட்டால் கன்ஃபார்மாக இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸே இருக்குது. ஆனால் எலான்மஸ்க் போடுவாரா இல்லையாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருந்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சேன் இந்த காயினை பார்த்தோன்னா, அதனால தான் போடலாம் அப்படின்னு வந்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். மேலும் பல கிரிப்டோ தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வேறு எதாவது கிரிப்டோ பற்றி கமெண்ட்ஸ் இருக்குது, எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கன்ஃபார்மாக கேளுங்க. அதை பற்றி முடிஞ்சளவு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.